டிஃபரெண்ட் ஸ்டைலில் பட்டாணி குருமா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பட்டாணியை ஒரு 5 hours முன்னாடியே ஊற வச்சு எடுக்கணும். இப்போது ஊற வச்ச பட்டாணி கூடால 2 பல்லாரி, 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, தேவையான அளவு வாட்டர், சால்ட் ஆட் பண்ணி 4-5 விசில் போட்டு வேக வைக்கணும். தனியாக நம்ம ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணணும். அப்போ தான் அந்த கிரேவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு 4-5 வத்தல், ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த பட்டாணியுமே நல்லா வெந்து வந்துட்டு, இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக குருமாவில் ஆட் பண்ணும்போது ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பைஸ் பவுடர், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், மல்லித்தூள். வத்தல் தூள் போட்டோம் அப்படின்னா ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல அந்த பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்டியான குருமா ரெடி.